அண்மை செய்தி. தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய முடியாத வகையில் சென்னை போலீசார் நடந்து கொள்வதாகவும், சென்னை பெரம்பூர் கொளத்தூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொள்ளவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் எழுதியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக நேற்று 30ஆம் தேதி விஜய் பெரம்பூரில் பிரச்சாரம் செய்திருந்தார். அதனை தொடர்ந்து கொளத்தூரில் பிரச்சாரம் செய்திருந்தார். இதில் விஜய் பிரச்சாரத்திற்கு தமிழக போலீசார் இல்லை என்று குற்றச்சாட்டை இந்த கடிதத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். விஜயின் ஒய் பிரிவு பாதுகாப்பில் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியிருக்கிறது. விஜய்க்கு விஐபி கான்வாய் பின்பற்றப்படுவதில்லை என்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் எழுதப்பட்டிருக்க அமித்ஷாவிற்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய முடியாது சென்னை போலீசார் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. சென்னை பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பூரிலிருந்து விஜய் கொளத்தூருக்கு செல்லக்கூடிய வழியில போலீசார் பாதுகாப்பு இல்லை என்றும், அதன் பிறகாக வில்லிவாக்கத்தில் ஒரு பிரச்சார கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை பாதுகாப்பு இன்மை காரணமாக விஜய் ரத்து செய்துவிட்டு புறப்பட்டு சென்றார். இந்நிலையில்தான் இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. இருந்து மற்றொரு இடத்திற்கு விஜய் செல்வதற்கு விஐபி கான்வாய் ஏற்பாடு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஐபிக்கு போலீசார் ஏன் விஐபி கான்வாய் ஏற்பாடு செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கான உரிய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும், தமிழக போலீசார் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு ஏற்றவாறு விஜயோட பாதுகாப்புக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். பிரிவு பாதுகாப்பில் உள்ளவரிடம் இருந்து 10 மீட்டர் தொலைவில் தான் தொண்டர்களை நிறுத்த வேண்டும். ஆனால் 10 மீட்டர் தொலைவிற்கு மாறாக விஜய் வாகனம் அருகே தொண்டர்களை போலீசார் அனுமதிக்கின்றனர் என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விஜய் செல்லக்கூடிய இடங்களில், பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய இடங்களில் அவருடைய வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்திலிருந்து 10 மீட்டர் தொலைவிற்கு தான் தொண்டர்களை அனுமதிக்க வேண்டும். அதற்கு உள்ளாக தொண்டர்களை யாரும் அனுமதிக்க கூடாது என்பது விதி இருக்கிறது. ஆனால் விஜய் செல்லக்கூடிய இடங்களில் அந்த கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் விஜயோட வாகனம் நிற்கக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே தொண்டர்களை போலீசார் அனுமதித்ததாக குற்றச்சாட்டிருக்கிறார்கள். விஐபியான விஜய் பிரச்சார இடத்திற்கு தடையின்றி வரவும் செல்லவும் உரிய வழியை போலீசார் ஏற்படுத்தவில்லை என்றும், விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இடத்துல பெரிய பஸ்கள் இடையூறு செய்கின்றன என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியிருந்த கடிதத்திலுமே கொளத்தூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்துல அந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் நிற்கக்கூடிய இடங்கள்ல பெரிய அளவிலான பஸ்கள் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள செல்லக்கூடிய இடத்துல பெரிய பேருந்துகள் நிறுத்தி வைத்து இடையூறு என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு இந்த கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. பிரச்சாரத்தின் போது விஜய்க்கு அளிக்கப்படக்கூடிய பாதுகாப்பில் குறைபாடு உள்ளதாக இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். விஜய் வரக்கூடிய நாட்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். பிரச்சார பயணத்திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் விஜயோட பிரச்சார பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கோரிக்கை வைத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது.